குளத்தை பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த மகாமக குளம் வந்து தமிழ்நாட்டுல தஞ்சாவூர் பக்கத்துல இருக்க கும்பகோணத்துல இருக்கு. அது இருக்கிற இடம் வந்து ரொம்ப பெரிய அற்புதங்கள் நிறைந்த ஒரு இடம் வந்து நம்ம வந்து விரிவா பார்க்கலாம். ஏன்னா மாமாங்குளம்ங்கிறது வந்து மகாமக குளம் அப்படிங்கிறத சாதாரண மாமாங்குளம் பாங்க. ஏன் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த குளத்தை வந்து கொண்டாடுறாங்கன்னா, இவ்வளவு நாள் கழிச்சும், அதாவது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கழிச்சும் கூட அந்த தண்ணி வந்து வத்தாம இருக்குங்கிறது ஒரு பெரிய அற்புதம். ரெண்டாவது, இந்த குளத்துக்கு வரத்து நீரே கிடையாது. அதாவது குளம் வந்து மற்ற நதியில இருந்து இதுல இருந்து வரணும்ல, அந்த மாதிரி வராது. ஏன்னா அந்த குளத்துக்குள்ள வந்து 16 கிணறு இருக்கு. அந்த 16 கிணத்துலயும் ஊற்று நீர் வந்து வத்தாம வந்துகிட்டே இருக்கு. அதனால இந்த குளத்துல எப்ப போனாலும் நிறைஞ்சிருக்கும். மழை காலத்துல ரொம்ப நிறைஞ்சிருக்கும், மற்ற நாள்லயும் நிறைஞ்சிருக்கும். 4 படிக்கட்டு வேணா இல்லாட்ட ஒரு 30 படிக்கட்டு இருக்கு அந்த குளத்துக்கு. அங்க ஒரு 4 படிக்கட்டு தான் வச்சிருக்கோம். மற்றபடி எந்த வெயில் காலத்துலயும் குளம் மற்றவே வச்சாது அது பூராவும் தண்ணி இருக்கும். வரத்து நீரே இல்லாம வற்றாத குளம் வந்து இது மட்டும்தான். அதனால இதுக்கு வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுறாங்க. இது வந்து கும்பமேளான்னு சொல்லிட்டு பிரயாகையில வந்து ஒரு இதே மாதிரி கொண்டாடுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் கொண்டாடுறாங்க. ஏன் பிரயாகைக்கும் இந்த மாமங்கலத்துக்கும் என்னன்னாக்கா, பிரயாகை வந்து வடநாட்டுல இருக்கு, இருந்தாலும் திரிவேணி சங்கமம்னு சொல்லுவாங்க. அதாவது கங்கா, யமுனா, சரஸ்வதி 3 நதியும் அங்க வந்து கூடுறதுனால பிரயாகை வந்து ரொம்ப அற்புதமா கும்பமேளா கொண்டாடலாம். அதுல இந்த சரஸ்வதி நதிங்கிறது பூமிக்கு அடியில ஓடி வந்து காமாய குளத்துக்கிட்ட மேலோட்டமா வர்றதுனால இதையும் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுவாங்க. இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏன் கொண்டாடுறாங்கன்னா, வியாழன் கிரகம்னு நம்ம சூரியனை சுற்றி எல்லா கிரகங்களும் இருக்கு இல்லையா, அந்த வியாழன் கிரகம் வந்து இந்த மாதத்துல இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மாசி மாதத்துல மக நட்சத்திரத்துல கிட்ட வரும்போது எல்லா நீரூற்றுகளும் பொங்கும். அதனால இந்த வியாழன் கிரகம் பூமி கிட்ட வரும்போது எல்லா நீர் கொஞ்சம் நீருக்காக அந்த வருஷம் நீரூற்றுகள் எல்லாம் பொங்குங்கிறதுனால அதை சேமிச்சு வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கொண்டாடி அதை சேமிக்கிறாங்க. இப்பயே இந்த மகாமகத்துல வந்து வர 2016 வருஷம் பிப்ரவரி மாசம் தான் வரப்போகுது. ஆனா இப்பயிலேருந்து அந்த குளத்து நீரெல்லாம் எடுத்துட்டு மணல் கொட்டி அதை சுத்திகரித்து இன்னொரு 12 வருஷத்துக்கு தண்ணி கொஞ்சமே இல்லாத அளவுக்கு அந்த நீர் ஊற்றி வரும். ஏன்னா குளத்துக்குள்ளேயே 16 கிணறு இருக்கு. அது அந்த வரைபடத்துல வரைஞ்சிருக்கிறேன். அதனால சுற்றிலையும் மண்டபங்கள்லாம் கட்டி அந்த தண்ணீரை கொண்டு வந்து அதை ஊற்றுவாங்க. அப்ப அதுல இருந்து தண்ணி வரும். இப்போ 12 வருஷத்துக்கு தண்ணி பஞ்சமே இல்லாம இருக்கிறதுக்கு இந்த மகாமக குளம் ஒண்ணு. அது வியாழவட்டம் வரும்போதுதான் நீர் பொங்குங்கிறதுனால ஊற்றுகள் எல்லாம் பொங்குங்கிறதுனால இந்த வியாழவட்டம் வந்து 11.25 வருஷத்துக்கு ஒரு தடவை பூமி கிட்ட வரும் வியாழன். இப்போ அதனால 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இதை கொண்டாடுறாங்க. இன்னொன்னு மாசி மாதத்துல ஏன் கொண்டாடுறாங்கன்னா, மாசி மாதத்துல நீங்க எப்ப எங்கேருந்து உலகத்துல எந்த மொழியில இருந்து பாத்தீங்கன்னாலும் சாயங்காலத்துல சூரியனும் சந்திரனும் ஒன்னா தெரியும். சூரியன் இந்த பக்கம் இருந்தா சந்திரன் அந்த பக்கம் இருக்கும். சாயங்காலத்துல பாத்தீங்கன்னா மாசி மாதத்துல சூரியன் ஒரு பக்கமும் சந்திரன் இன்னொரு பக்கமும் இருக்கிறது சாயங்கால நேரத்துல பார்க்கலாம். அது மாசி மாதத்துலதான் வரும். மாசி மாதத்துல வர்றதுனால ஒண்ணு. ரெண்டாவது மக நட்சத்திரம். மகத்து நட்சத்திரத்துல வந்து தண்ணி நல்லா பொங்கும் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த காலத்துல வந்து சூரியனை சுற்றி இருக்கிற நட்சத்திரங்களுக்கு எல்லாம் பேர் இட்டு வச்சிருக்காங்க. அருந்ததி நட்சத்திரம் கல்யாணத்துல வந்து அருந்ததி காட்டுவாங்க. அருந்ததி நட்சத்திரம்னா அது ஒரு நட்சத்திரம் கிடையாது. அதுக்குள்ள விட்டு பாத்தீங்கன்னா 2 நட்சத்திரம் இருக்கும். அதனால அது 2 பிரிவே தெரியாதுங்கிறதுனாலதான் கல்யாணத்தும் போது அருந்ததி காட்டுவாங்க. அருந்ததி நட்சத்திரம் வந்து ஒற்றை நட்சத்திரம் 2 நட்சத்திரம். அந்த அளவுக்கு வானியல் புலமை அந்த காலத்துல இருந்ததுனால இந்த மக நட்சத்திரம் மாசி மாதத்துல வர மக நட்சத்திரம் வந்து தண்ணீர் பொங்குவதற்கு உதவி செய்யுங்கிறதுனால சாதாரணமாவே மாசி மாசம் மகத்து நட்சத்திரம் கொண்டாடுவாங்க. அது 12 வருஷத்துக்கு ஒரு தடவைன்னா சிறப்பா கொண்டாடணுங்கிறதுனாலதான் மகாமகம்னு வருது. மகம்ங்கிறது மகத்து நட்சத்திரம், மகாமகம்ங்கிறது 12 வருஷத்துக்கு இருக்கிற வர்றது அப்படிங்கறதுனாலதான் இந்த குளத்துக்கு மகாமக குளம்னு பேரு. இது வந்து நம்ம கொண்டாடுறதுக்குரிய காரணம். ரெண்டாவது, சில புவியியல் அமைப்புல பாத்தீங்கன்னா நீங்க வந்து நான் சரஸ்வதி நதி பூமிக்கு அடியில வர நதின்னு சொன்னேன். ஏன்னா இப்ப அந்த சரஸ்வதி நதிக்கு மானச சரஸ்வதினு பேரு. மனசாலதான் பார்க்க முடியும். பிரயாகையில போனா கூட 2 நதி தான் நேரா பார்க்கலாம். பூமிக்கு அடியில ஒரு சரஸ்வதி நதியை பார்க்க முடியாது. அதனால அதுக்கு மானச சரஸ்வதி மனசாலதான் பார்க்க முடியும். அது தெற்கு நோக்கி ஓடி வரும்போது மேங்களூர் கிட்ட போய் அது முடியுது. நேரா நாட்டிலேருந்து வந்து மகாமக குளத்துக்கு அடியில போய் இதுகிட்ட வருது. இந்த நீரோட்ட பாதையை வந்து மாமங்கலத்தை சுத்தி இருக்கிற கிணறுகள் எல்லாம் பார்க்க முடியும். இந்த மகாமகம் வர்றப்ப எல்லா கிணத்தையும் தண்ணி பொங்குறத நம்ம கண் கூட பார்க்க முடியும்.
எனக்கு கும்பகோணம் தான் சொந்த ஊருங்கிறதுனால அந்த கிணறு பொங்குறதெல்லாம் நாங்க கண் கூட பார்த்திருக்கிறோம் இந்த மகாமகத்துக்கு முன்னால. இது வந்து நம்ம புவியியல் அமைப்பு. இன்னொன்னு புவியியல் அமைப்புல வந்து புராணங்கள் சிலர் சொல்லுவாங்க, ஆனா சில உண்மைகள் இருக்கும் புராண கருத்துக்கள்லயும். இப்ப எப்படின்னா ஒரு தாத்தாவோட படத்தை நம்ம சொல்லிட்டு தாத்தாவோட புகைப்படமே இல்லை, ஆனா இந்த பேரை வந்து தாத்தா மாதிரியே இருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு ஓவியத்தை வரைஞ்சு கொடுத்தா அது கொஞ்சம் கொஞ்சம் உண்மை இருக்குல்ல. அது மாதிரி புராண கருத்துக்கள்லயும் கொஞ்சம் கொஞ்சம் உண்மை இருக்கும். அப்புறம் வந்து அதே தாத்தாவோட பழைய புகைப்படம் இருந்தா அதை கொஞ்சம் டச் பண்ணா சொன்னா எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி வரலாற்று ரீதியா கொஞ்சம் உண்மை இருக்கும். கல்வெட்டு ரீதியா பார்க்கும்போது முழுக்க நம்ம புகைப்படத்தையே பார்க்கறாங்க. இப்போ வந்து நம்ம இந்த புராண கருத்துகளையும் இந்த மகாமக குலத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா இந்த உண்மை விளங்கும். புராணப்படி என்னன்னாக்கா சிவபெருமான் வந்து பிரம்மா வந்து இந்த சிருஷ்டி பீஜங்களை எல்லா வகையிலையும் ஒரு தருவை வச்சு ஒரு கும்பத்துல வச்சு அதை கடல்ல விட்டாருன்னு. எப்படின்னா நம்ம பைபிள்ல பாக்குறோம்ல, நோவாங்கிற கப்பல்ல எல்லா உயிரினங்களையும் வச்சு ஈஸ்வரனுக்கு முன்னால இருந்த மோசு வந்து கடல்ல விட்டாருன்னு நம்ம பாக்குறோம்ல. அதே மாதிரி இங்கேயும் பிரம்மா வந்து எல்லா வகை கருவிகளையும் வச்சு கடல்ல விட்டாரு. அந்த கடல்ல இருந்து நெருந்து கும்பகோணத்துக்கிட்ட தான் வந்தது அந்த கும்பம். அந்த சிருஷ்டி பீஜ கும்பம் வந்து கும்பகோணத்துக்கிட்ட வர்றப்ப சிவபெருமான அம்பு எய்து அந்த குடத்தை வந்து சாச்சோன அந்த அமிர்த கும்பம் வந்து இந்த கும்பகோணத்துல விழுந்ததுங்கிறது புராண கருத்து. இதுல புவியியல் கருத்து என்னன்னா, நம்மளோட புவியியல்ல வந்து லேண்ட் ட்ரிஃப்ட் தியரின்னு ஒண்ணு இருக்கு, லேண்ட் ஃபார்ம் தியரின்னு ஒண்ணு இருக்கு. இந்த உலகம் எப்படி உருவானதுங்கிறதுக்கு அதுல வந்து இந்த கண்டங்கள்லாம் ஒரே கண்டமா இருந்ததாகவும் அது வந்து தனித்தனியா பிரியும் போது இமயமலைக்கும் இமயமலைக்கும் நம்ம தென்னிந்தியாவுக்கும் இப்ப இமயமலை இருக்கிற இடம் முதல்ல கடலா இருந்தது. அதை வந்து எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த ஐரோமின் படிவங்கள் பாசில்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்குங்கிறதுனால மலை ஒரு நாள் கடலா இருந்திருக்கு. அந்த கடலுக்கு வந்து புவியியல் வல்லுநர்கள் வந்து டேசிஸ் மாக்கடல்னு வச்சிருக்காங்க பேரு. இந்த டேசிஸ் மாக்கடல் பொங்கி வழிந்தப்ப தெற்கு நோக்கி ஓடி வர்றப்ப இங்க வந்து நதிகள் நிறைய வர்றதுக்கும் குளங்கள் நிறைய வர்றதுக்கும் காரணமா இருந்துச்சுன்னு ஒரு புவியியல் கருத்து இருக்கு. அதுபடி பாத்தீங்கன்னா மகாமக குளத்தை இருக்கிற கும்பகோணத்தை சுற்றி நிறைய ஆறுகள். கும்பகோணத்துக்கு இந்த பக்கம் காவிரி ஆறு, அந்த பக்கம் வந்து அரிசிலாறு, அந்த பக்கம் வந்து மண்ணி ஆறு, நடுவுல கும்பகோணத்துக்கு தஞ்சாவூருக்கு நடுவுல நிறைய ஆறுகள், வடவாறு, வெண்ணாறு, வெட்டாறு, இந்த மாதிரி நிறைய ஆறுகள். இது வந்து தண்ணீருக்கும் இந்த கும்பகோணத்துக்கும் ஏதோ ஒரு விதத்தை தொடர்பு இருந்துருச்சுன்னு இந்த புராண கருத்துக்களையும் புவியியல் கருத்துக்களையும் வச்சு பார்க்கும்போது தெரியுது. அது உண்மைங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா, நான் அந்த காவிரி நதியோட மேப்பையும் எடுத்து கொடுத்துருக்கேன். இதுல நாளைக்கு அந்த இதுல அனுப்புறேன் இமெயில்ல. இந்த காவிரி ஆறு கும்பகோணத்துக்கிட்ட வரும்போது கொஞ்சம் வளமா சுழற்சி வரும். அதனால அந்த ஊருக்கு வந்து திருவரஞ்சுழின்னே பேர் உண்டு. ஏன்னா வளமா சுழற்சி வர்றதுனால அந்த இடத்துல பாதாளத்துல அந்த காவிரி ஆறு போயிட்டதா வந்து புராண கருத்தும் இருக்கு, புவியியல் கருத்தும் இருக்கு. இந்த சரித்திர கருத்து என்னன்னாக்கா, நம்ம ராஜேந்திர சோழன் பற்றி பார்த்தோம்னா அந்த பாட்டனாரோட அதாவது கரிகால காலத்துல ஒரு சோழன் இருந்திருக்கான். அவன் வந்து சோழருக்கும் பாண்டியருக்கும் நடுவுல சண்டை வந்த போது காவிரி ஆற்றை மறைச்சிருக்காங்க. இந்த திருவண்ணாமலை கிட்ட இருக்கிற இடத்துல பாதாளத்துல தோண்டி காவிரி ஆறை வர வச்சிருக்கான்னு நம்ம சரித்திர குறிப்புகளும் இருக்கு. இப்பவும் நீங்க வந்து திருவண்ணாமலை கிட்ட பாத்தீங்கன்னா பாதாளத்துல தண்ணி ஓடுறதை நீங்க பார்க்க முடியும். ஏன்னா அதுகிட்ட வந்து ஒரு பள்ளம் இருக்கும், அது வழியா காவிரி ஆறு ஓட முடியும். அவன் அந்த காலத்துல கர்நாடகால இருந்து பாதாளத்துல கொண்டு வந்திருக்கோம். நம்ம உதயமக்கல்லையும் இந்த திருவண்ணாமலைக்கிட்டையும் பூமி கடியில காவிரி, அதுக்குன்னா கர்நாடகா உயரம் தமிழ்நாடு பள்ளம்ங்கிறதுனால அந்த பக்கம் காவிரி ஓடுறது அந்த காலத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இப்ப இந்த காவிரி ஆறோட மேப்பை நான் கொடுத்துருக்கும் போது பாத்தீங்கன்னா அதுல அப்படியே திருவள்ளஞ்சேரி கிட்ட வந்து வளம் பிரிஞ்சு போறதை வந்து படமாவே எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன்.